ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி எழுமலை. ராகு கேது தோஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருமணத்திற்கு மிக முக்கியமா இந்த ராகு கேது தோஷங்களை பார்க்குறாங்க. ராகு கேது தோஷம் பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம், மாந்தி தோஷம், அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப தோஷம், மாங்கல்ய தோஷம், தார தோஷம், இது போல தோஷங்கள் நிறைய இருக்கு. அதுல மிக முக்கியத்துவமா பாக்குறது வந்து ராகுகேதுக்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது, இந்த ராகுகேதுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, ராகுகேதுக்கள் வந்து நிழல் கிரகங்கள் இல்லையா, நிழல். அப்ப ஒன்றும் இல்லாத விஷயத்த உருவகப்படுத்தி சந்தேகங்களை உண்டு பண்ணி திருமண வாழ்க்கையில பாதிப்பு தரும். திருமணம் ஆன பிறகும் பாதிப்பு தரும். திருமணம் ஆகாததற்கு முழுமுதற் காரணமா அந்த ராகுகேதுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகுகேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் இடத்துலயோ, அதாவது லக்னத்திலேயோ 7லயோ, அல்லது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திலேயோ, அல்லது 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்திலேயோ, அப்ப 1, 7, 2, 8 இந்த இடங்களில் ராகுகேதுக்கள் இருக்கும்போது மிக 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 திருமணங்களை தாமதப்படுத்துகிறார். லக்னத்துல வந்து ராகு இருக்கும்போது பிடிவாத குணங்களை கொடுத்து நேர் வழியில் ஜாதகரை செல்ல விடாமல் குறுக்கு வழியில் செல்வதை சென்று வாழ்க்கையை சின்னாபனப்படுத்தும். இது வந்து லக்னத்துல ராகு இருக்கவங்களுக்கு. கேது லக்னத்துல ராகு இருந்தா கேது வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் தான் இருக்கும். இப்ப 7ஆம் இடம் என்பது கூட்டாளிகளால சிக்கல் ஒண்ணு. அடுத்து திருமண வாழ்க்கைன்றது 7ஆம் இடம் தான். அதுலயும் இன்னொரு பெண் தன்னை வாழ்க்கைக்கு வராம தடுக்கிறது ராகுகேதுக்கள் தான். கேது 7 தான், அல்லது ராகு 7 இருந்தாலும் திருமணத்தை தாமதப்படுத்துகிறார். இது ஆய்வுல முழுமையா நம்ம எடுத்து ஆய்வு பண்ணும்போது அற்புதமா தெரியுது. அடுத்து 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குடும்பஸ்தானத்துல ராகுவோ அல்லது கேதுவோ, ராகு கேது, ராகு என்பது பிரம்மாண்டம், கேது என்பது சிறிய சிறிய சின்ன சின்ன விஷயங்களை சொல்லக்கூடியது. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவோ அல்லது கேதுவோ குடும்பத்தை அமைவிடாமல் தடுக்கிறது என்பது திருணம். ராகு என்பது பாம்பு, ராகு என்பது வந்து செம்பாம்பு, கேது கரும்பாம்புன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு படுத்திருக்குது. அந்த வீட்டுக்குள்ள நீங்க போக முடியுமா? பயந்து வெளியே பின்வாங்குவீங்க. அது போலதான் குடும்பஸ்தானத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்துல ராகு அல்லது கேது இருக்கவங்களுக்கு தான் குடும்ப தோஷம் ஏற்பட்டு குடும்பம் சீக்கிரம் அமைய மாட்டேங்குது. அடுத்து 8ஆம் இடம் என்பது பெண்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், ஆண்கள் ஜாதகத்துல 8ஆம் இடம் மரணஸ்தானம் அல்லது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. பெண் ஜாதகத்துல சூரியன், செவ்வாய், ராகுகேதுக்கள், சனி போன்ற பாவ கிரகங்கள் இருக்கும்போது மாங்கல்யத்தை கழுத்துல ஏத்த விடாம தடுக்குது. அப்ப 8ல் இருக்கும் ராகுவோ கேதுவோ கண்டிப்பாக திருமணத்தை தள்ளி போடும், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தாரத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து திருமண வாழ்க்கையில செக்ஷுவல் வாழ்க்கையில பாதிப்பு தரும். இதுதான் அங்க இருக்கிற உண்மையான விஷயம். என்னன்னா 8ஆம் இடம் என்பது மர்மஸ்தானம். அங்க ராகுவே கேதுவோ இருக்கும்போது மர்மஸ்தானங்களில், அதாவது மறைமுக விஷயங்களில், அதாவது என்ன சொல்றதுன்னு போனா தாம்பத்திய உறவில் அந்த உறவில் விரிசலை உண்டு பண்ணும். அதுல திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையை அந்த ராகுகேதுக்கள் 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுக்கிறது. 7ஆம் இடம் என்பது கூட்டாளிகளால சீரழிவது, மனைவியாலோ அல்லது கணவனாலேயோ சந்தேகப்படுவது, பிளஸ் அவங்களோட ஒத்து போகாத சூழ்நிலை ஏற்படுத்தும். இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற ராகுகேதுக்கள். 8ஆம் இடத்துல ராகுகேதுக்கள் நம்ம சொன்ன மாதிரி தாம்பத்திய சுகத்தில் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. அதே போல 2, 8, 1, 7 இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் தான் தோஷம் எடுத்துக்கிறாங்க. மிச்ச இடங்கள்ல பெருசா எடுத்துக்கிறது இல்லை. இதுதான் ராகுகேதுக்களுடைய அந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது உங்க லக்னத்துக்கு 2 அல்லது 1 அல்லது 7 அல்லது 8 இந்த இடங்கள்ல ராகுகேதுக்கள் இருக்கும்போது ராகுகேது தோஷம்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா,
இதே போல ராகு கேது உள்ளது. ஒரு லக்னத்துல இருக்கிற ராகு கேது, லக்னத்துல ராகு 7 கேது, 7 ராகு லக்னத்துல கேது, இப்படி மாத்தி இருந்தாலும் 2ல 8ல ராகு கேதுக்கள் இருந்தாலும் இருக்கக்கூடிய ஆண் பெண் ஜாதகங்களை இணைக்கலாம். இதுதான் விஷயம். சரி, இதே போல ஜாதகத்தை போய் தேடி போகணுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தேடிதான் ஆகணும். சரி, இல்லாத பட்சத்துக்கு அந்த காலத்துல பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்தினுடைய சூழ்நிலை கால நேர வர்த்தமானத்துக்கு ஏற்பதான் கிரகங்கள் வேலை செய்யும். அதே போல நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆனா கணவன் மனைவிக்குள்ள அடிச்சிட்டாங்கன்னா காலையில நைட் அடிச்சிட்டாங்க, காலையில அடிச்சு பகல்ல வந்து சண்டை பிடிச்சாங்கன்னா நைட்ல குடிக்குவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஒரு நிமிஷத்துல சண்டை பெரிய லெவலுக்கு போயிடுது. அதனால காலங்களை அனுசரிச்சுட்டு பலனை சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ஜோசியர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதே போல இந்த ராகு கேதுக்களுடைய பரிகாரங்கள் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். மெயின் பிரச்சனை ஜாதகங்களை சேர்க்கும் போதே ராகு தோஷம் உள்ள ஜாதகங்களை சேர்த்துட்டா தோஷமே இல்லை, பிரச்சனை இல்லை, சமாளிச்சு அவங்க ஒரு லைன்ல போயிடுவாங்க. பிரிவினையோ பம்பு வழக்கோ கோர்ட்டு கேஸோ பிரச்சனைக்கு போகாது குடும்பம். இதுதான் அங்க இருக்கிற விஷயம். அதனால அது வந்து ராகுக்கு உள்ள ஜாதகத்துக்கு ராகு உள்ள ஜாதகங்களை இணைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லாத ஜாதகங்களை சேர்க்கறது நான் வந்து அது மாதிரிதான் பண்றேன். இது ஒன்றும் இல்லை, நிறைய பெரும்பாலான ஜோசியர்கள் வந்து இப்போ ஆண் ஜாதகத்தில் ராகு இருந்தால் பெண் ஜாதகத்தில் ராகு இருக்கணும், பெண் ஜாதகத்தில் ராகு எதுனா ஆண் ஜாதகத்தில் ராகு. இப்ப இல்லாத ஜாதகம் நட்சத்திர பொருத்தம் வரும். நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தம் வந்தாலும் கூட ராகு இல்லாத ஜாதகத்தோட இருக்கிற ஜாதகத்தோட சேர்க்கக்கூடாது. இது பொது விதி. இப்படியா சார் இப்போ வந்து இவ்வளவு விஞ்ஞான காலங்கள்லாம் வளர்ந்துருக்குது, நீங்க இப்படிலாம் ஜோசியன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறீங்கலாம் சில பேர் சொல்லலாம். ஆனா அப்படிலாம் விஷயம் இல்லை. எப்பயுமே கிரகங்கள் அதோட வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அது அறிவியல் வளர்ந்தாலும் வளர்த்தாலும் அந்தந்த காலகட்டத்துக்கு கிரக நிலைகள் அவங்கவுங்க வேலையை அந்த கிரகாதிகள் செய்வாங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. ராகு உள்ள ஜாதகங்களுக்கு ராகு உள்ள ஜாதகத்தை தான் நீங்க பொருத்தணும். சரி, இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா ராகு தோஷ பரிகாரங்கள். இது கூட எதுக்கு பரிகாரம்னா இல்லாத ராகு இருக்குள்ள பெண்ணுக்கு ராகு இல்லாத ஆணை சேர்க்கணும், இதுக்கு பரிகாரம் இல்லை. 2 பேர்த்துக்குமே ராகு இருந்தாலும் கூட அதுக்கும் சில பரிகாரங்களை பண்ணணும். புற்றுக்கண் வழிபாடு பண்ணலாம். காளகஸ்தி திருநாகேஸ்வரம் போயிட்டு காளகஸ்தி போனீங்கன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். திருநாகேஸ்வரம் போனீங்கன்னா பாலாபிஷேகம் பண்ணுவாங்க 4:30 ராகு காலத்துல. இது மாதிரி கோயில்களுக்கு சென்று பரிகாரம் பண்ணிட்டு திருமணத்தை கோயில் வச்சுட்டு வரவேற்பு நீங்க வந்து மரத்தில் வச்சுட்டு போங்க, பிரச்சனை இல்லை. இல்லைன்னா கண்டிப்பா அந்த ராகுடைய தசா புத்திகள் அப்ப ஜாதகங்களுக்கு வரும்போதுதான் கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா? அதனால ராகு உள்ள ஜாதகங்களை இணைக்கும் போது கவனமாக இணைக்கணும்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க விஜயம்.